பலகாரம் சாப்பிடுமா? பலகாரமா? பலகாரம் ஒரு காரமும் இல்ல. தினம் இந்த கஞ்சியும் காஞ்சி ரொட்டியும் தானா? லட்சுமி ஆயா, இட்லியும் மிளகா பொடியும் இருந்தா கூட. இட்லி சாப்பிட்டா குண்டாயிடுவேன், அதனால கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் அம்மா சொல்லிருக்காங்க. சாப்பிடுமா? அப்ப சரி, நீயும் அந்த டாக்டர் அம்மாவுமே இந்த சனியனை தின்னுங்க. தேவி, என்னம்மா இது? இந்த பொம்மை உடைஞ்சு போச்சுன்னா? இல்ல தேவி, தாயும் குழந்தையுமா தனித்தனியா உடைஞ்சு இப்படி பாழாயிட்டதை பாக்குற போது என் நெஞ்சே குழம்பிடுச்சம்மா. தவறிதானே உடைஞ்சு போச்சு, அதுக்கே குழம்பணும். இது தவறித்தான் உடைஞ்சது. ஆனா உயிர் உள்ள ஒரு பொம்மை என் குழந்தை தெரிஞ்சே உடைச்சிட்ட செண்டாளியம்மா. லட்சுமியாயா, உனக்கு குழந்தையா? நீ என்ன சொல்ற? ஆமா தேவி, 18 வருஷத்துக்கு முன்னால் நானும் உன்னை போல சின்னவளா இருந்தப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு நம்பி ஒரு பெரிய மனுஷங்கிட்ட ஏமாந்து போயிட்டேம்மா. என் பெண்மையை பறி கொடுத்து தாய்மைக்கு ஆளாயிட்டு. என் கழுத்துல தாலி இல்லை, ஆனா என் கையில குழந்தை. சொந்த தவற 2 கண்ணால பார்க்க முடியாத இந்த சமுதாயம் என்ன 1000 கண்ணால துடைச்சி எடுத்துடுச்சுமா. வெளியில நடமாட முடியல. எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு அவர் காலை பிடிச்சி, உங்களையே நம்பின என்ன கைவிட்டுடாதீங்க, உங்களுடைய இந்த குழந்தையை அனாதை ஆக்கிடாதீங்க. இப்ப ஓவரா என்ன மிரட்ட? பெரிய மனுஷன் பிளாக்மெயில் பண்றேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். போடு வரையாதியா? என்னங்க என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. என் குழந்தையை அனாதையாக்கிட்டு என்னால சாகவும் முடியல. துயர வெள்ளத்துல மிதந்துகிட்டே இருந்தேன். தணல் பட்ட புழுவா துடிச்சேன். தப்பிச்சுக்க வழி தெரியல. அவமான சின்னம்மா ஊரூரா அலைஞ்சுகிட்டு இருந்தேன். கடைசியில காட்டூர்ல ஒருத்தர் வீட்டு திண்ணையில மயங்கி உட்கார்ந்து. காமாட்சி, நாமும் சுத்தாத கோவில் இல்லை, ஏறாத மலை இல்லை. ஆனா நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறதுக்கு அந்த கடவுளுக்கு மனசு எங்க மாரியம்மனுக்கு மாவிளக்கு போடும், அப்பவாவது அவன் மனசுறங்கதான்னு பாப்போம். என் நெஞ்சில தேன் விழுந்தது போல ஆயிடுச்சு. தகப்பன் பேரு தெரியாத மகளா காலமெல்லாம் அவ எங்கிட்ட கஷ்டப்படுறதை விட குழந்தைக்காக தவம் கிடக்கிற அந்த தம்பதிங்க கிட்ட என் மகளை ஒப்படைச்சிடுறது எங்க 2 பேருக்குமே நல்லதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். அம்மா, அம்மா. யாருமா நீங்க? நான் ஒரு அனாதை, அவளை ஆயிட்டவ. தயவு செஞ்சு என்ன வேற ஒண்ணும் கேட்காதீங்கம்மா. இந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதை காப்பாத்துங்கம்மா. உள்ள வாங்கம்மா. மாரியம்மனுக்கு மாவிளக்கு போடணும்னு சொன்னியே? ஆமாங்க, அதுக்கு பலன் கை மேல கிடைச்சிருச்சு. குழந்தை கிளி மாதிரி அழகா இருக்குல்ல, நம்ம கிட்டே இருக்கட்டுங்க. ஆமாங்க, இந்த குழந்தைய நாங்களே வளர்க்கிறோம். ஏமா, நீங்களும் எங்களோடயே இருங்களேன். இல்லம்மா, நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல. உங்களுக்கு கோடி புண்ணியம். சில வருஷங்களுக்கு பின்னாடி மனசு கேட்காம என் மக்களை பார்க்க போனேன். ஆனா சிங்கார முதலியார் அந்த ஊரை விட்டே போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தாம்மா நான் இங்க வந்து சேர்ந்தேன். என் மக உயிரோடு இருந்தா இப்ப உன்னை போலவே இருப்பான். ஆனா அவ இப்ப என்ன ஆனாலும் எங்க இருக்காளோ?
நாம் வாழ பிறந்திருக்கிறோம். மணக்கோலம், தற்கொலை முயற்சி. தங்கச்சி, நீ யாருமா? நிம்மதியை தேடி போய்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க, சாக விடுங்க. என் பகைவனை கூட அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். தற்கொலை கேவலமானது, பலவீனமானது, கோழைத்தனமானது கூட. அது இருக்கட்டும், என்ன நடந்ததுன்னு சொல்ல. நடக்க கூடாதது நடந்துடுச்சு. 4 பேருக்கு முன்னால நான் அவமானத்துக்கு ஆளாயிட்டேன். மணமேடையிலேயே என் கல்யாணம் நின்னு போச்சு. மணமேடையில கல்யாணம் நின்னு போச்சா? ஏன்? என்ன பெத்தவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. வளர்த்த தாயும் செத்து போயிட்டாங்க. அப்பா அம்மா பேர் கூட தெரியாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா 10,000 ரூபாய் அதிகமா கொடுக்கணும்னு தாலி கட்டுற நேரத்துல பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாங்க. என்ன வளர்த்தவரால பணம் தர முடியல, நான் மனம் பெற முடியல. இனிமே நான் எதுக்காக வாழணும்? வேடிக்கையான வேதனை. வீணையை மீட்டும் போது விரலையே முறிச்சிருக்காங்க. யாரும் அந்த கல்யாண வியாபாரி? என்ன காய்ச்சிக்கிட்டு போ, நான் உனக்காக பேசுறேன். வேண்டாம் வேண்டாம். சொன்னா கேளுமா. ஐயா, அவசரப்பட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கையை அணைச்சிடாதீங்க. உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். என் உயிரை வேணும்னாலும் உங்ககிட்ட அழகு வைக்கிறேன். சும்மா ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கிற? நீ ஏன்டா நிக்கிற? டேய், உன் அழகுக்கு நாளைக்கு 1000 பொண்ணுகளை வேணும்னாலும் கட்டி வைக்கிறேன்டா. நாட்டுல என்ன பொண்ணுகளுக்கா பஞ்சம்? நீங்க சொன்ன சரிதான். பெண்களுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்ல. பெண்களுடைய உரிமைக்கு தான் பஞ்சம். அதை ஒப்புக்கொள்ள மனம் இல்லாத ஆண்களுடைய அறிவுக்கு தான் பஞ்சம். உங்களுடைய மகனுக்கு 1000 பெண்களை கல்யாணம் செய்து வைக்க முடியும்னு தலை வந்து தைரியமா சொல்றீங்க. இந்த சமுதாயம் அதை பொறுத்துக்குது. ஆனா இதே வார்த்தையை இந்த பெண் சொல்லி இருந்தா இவளுக்கு கிடைக்கிற பட்டமே வேற. ஏன்பா நீ என்ன இந்த பொண்ணுக்கு வைக்கல? இல்ல, நிரபராதிகளின் நண்பன். கேட்ட அப்பம் பேரு தெரியாத இந்த பொண்ணை என் மகனுக்கு கட்டி வச்சா நாளைக்கு 4 பேர் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்ல, என் மூஞ்சில காரி தூணு துப்புவான். ஆமா, 10,000 ரூபாய் கொடுத்தா மட்டும் உங்க பைத்தியம் தெளிஞ்சிடும். 4 பேர் காரி துப்புற ஏச்சல் பன்னீரா மாறிடும் இல்லையா? இந்த வரப்பா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது நீ வாட்டு பேசிட்டு போக. அனுபவிக்கிறவன் நான் இல்ல, வேற வண்டியில. வேண்டாயா வேண்டாயா, சொல்ற கேளுங்கயா. கேவலம் பணத்துக்காக பண்பை, பகுத்தறிவை, மனிதாபிமானத்தை முறிக்காதீங்க. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சூன்யமாக்காதீங்கய்யா. தம்பி, ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு அதுல இதெல்லாம் சொன்னீனாக்கும் நான் கூட வந்து கை தட்டுவேன். ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராதப்பா. நான் கொஞ்சம் பழைய காலத்து ஆளு, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நான் வர்றேன். ஐயா, உள்ள தள்ளி தம்பி, என் கமலாவுடைய வாழ்க்கை கூட சார்ந்திருச்சு. நான் என்ன செய்வேன்? பதராஜ், கமலாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டி நீங்களே அழுதாய்ப்பேன். அது இருக்கட்டும், கமலாவுடைய அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கே தெரியாதா? பல வருஷங்களுக்கு முன்னால கமலா பச்சை குழந்தையா இருந்தப்போ அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க அவளோட அம்மா. அதுக்கப்புறம் அவங்களை நான் பார்க்கவே இல்லை. நானும் பொழப்புக்காக காட்டூரை விட்டு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் தம்பி. இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? கமலாவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து வச்சு அவளை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தைரியமா இருங்க, அழாதீங்க. கமலா, நான் வர்றேம்மா. மகிழ்ச்சியான செய்தியோடு வர்றேன். நான் தாங்க. நீராடா? ஓ, பிளேபோ 63 நிக்கிற ஷெட்ல சிக்காளி பயனில உள்ள விட்டு வந்து நிக்கிறியா? சார், மன்னிச்சிருங்க. தண்ணியில இவங்க குடிசையெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இந்த ஷெட்ல தங்க அனுமதிங்க. நோ நோ, என் காஸ்ட்லி கார் நிக்கிற ஷெட். இந்த நேஸ்டி ஃபெலோஸ் நிக்க கூடாது. கெட் அவுட். நாஸ்தியா? இவங்களை பார்த்து அசிங்கம்னு சொல்றீங்க? இதை சொல்றதுக்கு உங்களுக்கே வெட்கமா இல்லையா? அசிங்கமான இந்த ஏழைகளுடைய பணத்தாலதான் உங்க பத்திரிகை வளருது, உங்களுக்கு வாழ்வளிக்குது. அன்னப்படகு போன்ற இந்த பாலிகளை வசிக்கிறீங்களே, அது கூட இந்த ஏழைகளுடைய பணத்தாலதான். அதுக்காக பங்கு கேட்க வந்திருக்கியா? உங்களுக்கு பண்பு வேணும்னு சொல்றேன். இந்த ஏழை மக்கள் நம்ம போற 10 மாசம் தான்.
ஆனா உடல் கருப்பு, ரத்தம் சிகப்பு, அவ்வளவுதான். சங்கரா, கேன்சர் வியாதி கூட சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தலாம். ஆனா இந்த வியாதியை சுத்தப்படுத்த யாராலையும் முடியாது. ஏன் முடியாது? வசதி உள்ளவங்க வாழ்க்கையில நொடிச்சு போறவங்களுக்கு சுவராங்கியா இருந்தா இங்க மட்டும் இல்ல, உலகத்திலே ஏழை பணக்காரங்கிற பேதமே மறைஞ்சு போயிடும். ஓ, சோசியலிசம் பேசுறியா? அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பத்திரிகையில பக்கம் பக்கமா எழுதுறீங்களா? அது பிசினஸ். அப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கொள்கை, நாட்டுக்கு ஒரு கொள்கையா? இந்த வேலை இல்லாத பசங்களுக்கு எனக்கு விரோதத்தை உண்டாக்குறியா? நீ கேர்ஃபுல், வாழ்க்கையை தொலைச்சு விடுவேன். எங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லு. எங்க கஷ்டத்துக்கெல்லாம் தோள் கொடுத்து உதவுற இந்த தம்பியை பத்தி ஏதாவது பேசினா நாங்க பொல்லாதவங்களா மாறிடுவோம். குரூப் சேர்க்கிறீங்களா? போலீஸ கூப்பிடவா? புனிதமான காரியத்தை செய்யற அவங்கள எதுக்காக இந்த பாவத்துக்கு பயன்படுத்த பாக்குறீங்க? நாங்க போயிடுறோம், வாங்க போலாம். நம்ம உடம்பு உழைச்ச உடம்பு இந்த மழையில ஒண்ணு கரைஞ்சிடும். உடம்பு எப்படி இருக்கு? ஏன் மருந்து சாப்பிடாம இருக்க? மருந்தால தீர வியாதியான்னா எனக்கு வந்திருக்கு. உங்க முகத்துல விழிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அன்னைக்கே என்ன சாக விட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த அவமானத்துக்கு ஆளா இருக்க மாட்டேன். அழாதே, மருந்து சாப்பிடு. கமலா, வீட்டு கூரையில ஒட்டடை படியணும்னு யாருமே விரும்புறது, அது தானா படியுது. நம்ம வாழ்க்கையில வர துன்பங்கள் அப்படித்தான், அத மன உறுதியால் தான் போக்கணும். உயிரோட வாழ். உன்னை உருக்குறைச்ச அந்த பாலகனுக்கு பாடம் சொல்லிக் கொடு. எங்கிட்ட சொல்லு கமலா. உன்னை இந்த கதி காலாக்கின அந்த காட்டு மிருகம் யார்? யார் அவன்? அவருடைய ஊரு பேரு எதுவுமே தெரியாது. ஆனா பார்வைக்கு பெரிய மனுஷன் போல இருந்தாரு. அந்த அடையாளம் தான் தெரியும். கவலைப்படாத, உன்னை இந்த கொடுமை காலாக்கின குற்றவாளி தப்பவே முடியாது. அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனே உனக்கு கணவனாக்குறேன். அண்ணா, உன் களங்கத்தை நான் தொடக்கிற தங்கச்சி. தெய்வத்தை பார்த்ததில்லை, ஆனா அந்த குணத்தை உங்ககிட்ட பாக்குறேன். நெறிஞ்சு முள் கூட உங்க நிழல் பட்டா ரோஜா மலராயிடும்னா. நிம்மதியாது. சரி, நில்லு, வாங்க. ஐயோ கமலா, நில்லு. ஏன் என்ன போட்டோ எடுத்த? யார் செய்யற வேலை இது? நான் செய்யற வேலைதான். நான் ஒரு போட்டோகிராஃபர்னு உங்களுக்கு தெரியாதா? வெக்கமா இல்ல? அந்த கேமராவை குடிங்க. அது இருக்கட்டும். ஏமா சொல்லிக்காம நீ ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்துட்டியே, இது அண்ணனுக்கு தெரிஞ்சா கோச்சுக்க மாட்டாரு? வாய மூடு. அவரை அண்ணன்னு சொல்ற நீயா இவ்வளவு சின்னத்தனமா நடந்துக்கிற? அந்த நல்லவருக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு தானே எங்கேயோ போயிட்டு இருக்கு. ரோட்ல போற ஒரு பெண்ணை இப்படி அநாகரிகமா படம் எடுக்கிறியே. தமிழ் மண்ல பிறந்தவனா நீ? என்ன மன்னிச்சிருமா, தமிழ் மண்ல பிறந்தனா தெரியாத்தனமா கான்வென்ட்ல படிச்சிட்டம்மா. தப்பு பண்ணிட்டு சமாதானம் வேற சொல்றியா? ஐயோ, இந்த தப்பு என்னது இல்லம்மா. எனக்கு முதலாளின்னு ஒருத்தன் உட்கார்ந்திருக்கானே பிரஸ்ல, அவன் தான் என்ன இது மாதிரி காரியமெல்லாம் செய்ய சொல்லி பிரஸ் பண்றான். அது மாத்திரமா? முள்ளு வேலையா பார்த்து நல்றா, முந்தாணி மாட்டா எந்த பொம்படையும் போக மாட்டா அப்படிங்கறதையும் அவன் தாமா சொல்லி கொடுத்தான். கடவுளே, பெண்ணை தெய்வமா மதிக்கிற நாடு இது. கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, செல்வத்துக்கு கடவுள் லக்ஷ்மி, பொறுமைக்கு கடவுள் பூமாதேவி. இப்படியெல்லாம் பெண்மையை மதிச்சு வணங்குறாங்க. அந்த பெண்மையை புழுவா வெதிச்சு நாசப்படுத்துறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? ஒரு தாய்கிட்ட பால் குடிச்சு வளர்ந்தவனா நீ? அந்த பாக்கியம் எனக்கு கிடையாதும்மா. நான் ஆட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தவன். கீழே துப்புறியா? வீணாக்கிட்டியம்மா. நேரா என் மூஞ்சில துப்புறதானே. எங்க முதலாளியை பத்தி உனக்கு தெரியாது. கசாப்பு கடையில வேலை பார்க்கறவன் நான். கத்திய தொடமாட்டேன்னு சொன்னான். பரவாயில்ல, கையாரியே கொல்றா அப்படிங்கிறவன் அவன். நல்லா யோசனை பண்ணிப்பாரு. பிரியாணி சாப்பிடும் போது பரிசேஷனம் பண்ண சொல்றிய எப்படிமா முடியும்? ஒரு நான் சும்மா படம் எடுக்கல. இந்தாமா பணம் வச்சுக்க. பணம் என் பெண்மைக்கு விலையா? என் மானத்துக்கு கூலியா? கூலி இல்லம்மா, வழக்கமா எங்க முதலாளி பெண்களுக்கு கொடுக்கிற அன்பளிப்பு. முதலாளி சரீர கடை நடத்தி வயிறு வளர்க்கிற சண்டாளன். ஏய்யா, உங்க முதலாளிக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா? கட்டின மனைவி இருக்காளா? இல்ல பெத்த மகளாவது இருக்காளா? ஓ, அவ எந்த குடும்பத்தை சேர்ந்தவனே எனக்கு தெரியாதே. ஏம்மா இதெல்லாம் ஏம்மா விசாரிக்கிறேன்? அப்படி யாராவது இருந்தா
இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடு. அழகழகா படையை எடுத்து அவன் பத்திரிகையில போட சொல்லு. அட கடவுளே,